நீ நம்ம எடுத்துக்க தலைப்பு கனவு. கனவு அப்படின்னு யாருக்குன்னா என்ன புரியுதா? கனவு அப்படின்ற ஒரு வார்த்தை எதோ பண்ணுதாங்களே, என்ன புரிஞ்சுக்கிறீங்க கனவுன்னா? எண்ணத்தின் பிரதிபலிப்பு. எண்ணத்தின் பிரதிபலிப்பு கனவு. நிச்சயமா எண்ணத்தின் பிரதிபலிப்பா கனவு? உண்மையா பையன் அம்மா பார்த்துக்கலாம், அவருக்கு தோன்றதை அவர் சொல்றாரு. உங்களுக்கு என்ன தோணுதா கனவு பத்தி? கனவு பத்தி உங்களுக்கு என்ன? கனவுன்னா வார்த்தை உங்களுக்கு இரவு உங்களுக்கு கனவு ஒண்ணு. ஆமா இல்ல உங்களுக்கு வந்து ஆழமான கனவு கூட ஞாபகத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இது கொடுத்து உருவம் கொடுத்து நமக்கு அதை அப்படி இல்லைங்க. உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு என்ன தோணுது கனவு அப்படின்னா என்ன உங்களுக்கு கனவு என்றால் என்ன அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆழ் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் மனசு. அதுதான் அவரும் சொன்னாரு, உங்க மனசு ஆழ் மனசு பிரதிபலிக்குது, ஆமத்துல எண்ணம் பிரதிபலிக்குது. கனவு அப்படின்னா என்ன அப்படின்னா சுய விருப்பமன்றி தானாகவே தோன்றப்படும் காட்சிகள் கனவு. சுய விருப்பத்தினால வந்து அது பேர் என்ன இல்லை, கனவு இல்லை. நினைவு இல்லாத போது கனவா அது பேரு? நான் வந்து இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், இது கனவா? கனவாங்க. ஆனா இப்ப என்ன கனவு காணுங்கள் அப்படின்றாங்க. கனவு காணுங்களா அல்லது எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுங்களா? திட்டமிடுங்கள் தான் சொல்லணும். அவரு கனவுன்றது நீ கண்டா அது பேர் என்ன இல்ல, நீ கண்டால் உன் விருப்பத்தில் ஒரு காட்சி அமைந்திருந்தால் அது கனவு அல்ல. உன் விருப்பத்தில் ஒரு காட்சி நீ அமைச்சு உன் விருப்பத்தை ஒன்ன பாக்குறேன்னா அது பேர் கனவாங்க. நான் இப்ப பாக்குறேன், கண்ணை திறந்து நான் பாக்குறேன், எனக்கு முன்னாடி காட்சிகள்லாம் இருக்குது, இங்க இது பேர் உட்காந்துக்கிறீங்க, நான் பேசுறேன், முன்னாடி கேமரா இருக்குது, இதெல்லாம் நான் பாக்குறேன், இதெல்லாம் கனவா? இது கனவு இல்லை. கனவுனா நிஜம் போன்ற ஆனால் என் விருப்பமற்ற. நான் தூங்குறேன், அதுல காட்சிகள்லாம் ஏதோ சம்பவங்கள்லாம் நடக்குது, சம்பவங்கள்லாம் அங்க நான் பாக்குறேன், எழுந்து பார்த்தா இல்லை, எழுந்து பார்த்தாங்க அது இல்லை, பின்னாடி நடக்க போது இல்லை முன்னாடி நடந்ததுன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அப்போது அங்கே அது இல்லை, இல்லாத ஒன்று எனக்கு தோன்றும் போது அது பேர் என்ன? கனவு காணாத, பகல் கனவு காணாத. கேள்விப்படுறீங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க, கனவு காண சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாகரிகம் வளர்ந்த உடனே எல்லாம் உள்டாட்டாவா சொன்னா சரியாப்படும். அத்தனைக்கு ஆசைப்படும் சொல்லு, கனவு காணு. பைத்தியம் கனவு கண்டு இருக்குது, அதனால அது பைத்தியமா இருக்குது. பைத்தியம் ஏன் பைத்தியமா இருக்குது? ஒரு பைத்தியம் ஏன் பைத்தியமா இருக்குது? அது கனவுகளை வாழுது, அதுக்கு முன்னாடி காட்சிகள்லாம் இருக்குது, ஆனா அது நிஜம் நினைச்சு இருக்குது. அது கனவு அதை நினைச்சு நான் இப்ப படுத்து நல்லா தூங்கிக்கிறேன், என் கனவுல வந்து எங்க அம்மா செத்துட்டாங்க, இல்லை எனக்கு விருப்பமான ஒருத்தர் செத்துட்டாங்க, நான் ஆயிரம் கனவுல நான் உண்மைதானே, அப்போ அழும்போது நான் உண்மைதானே. திரும்ப எழுந்து பார்க்குறேன், நல்லா தூங்கிக்கிறேன், மணி 12 இல்லை 1 படுக்கல தான் இருக்கிறேன். எழுந்து பார்த்தா அம்மா இருக்காங்க, இல்லை வேலைப்பட்டவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. நான் அப்போதான் என்ன பண்ணுவேன், முடிவுக்கு வருவேன், இது கனவு. எப்போ கனவு காணும் போது அந்த முடிவுக்கு வர மாட்டேன், கனவுல இருந்து விழிச்ச பிறகுதான் அந்த முடிவுக்கு நான் வருவேன். அப்போ கனவுன்றது என்ன இல்லை, என்னுடைய விருப்பத்துல இல்லவே இல்லை. ஆனா உங்களுடைய விருப்பத்துல இல்ல, ஆனா அந்த கனவுல வர அந்த நிகழ்ச்சிகள் அது காரணம் நம்ம பேச போறோம். நிகழ்ச்சி ஏன் வந்தது, அந்த நிகழ்ச்சி வந்து உண்மையான, இப்ப நீங்க இந்த அம்மா இருந்துட்ட மாதிரி வரும்போது உண்மையான அழுகையே வந்துடும். ஆமா வந்துடும். அப்போ அது அதான் சொல்றேன், கனவு காணுகின்ற ஒருவருக்கு கனவாக அது தெரியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். கனவு காண்ற ஒரு மனுஷனுக்கு தான் தெரியாது, அது கனவா தெரியாது. அதனாலதான் அவன் பைத்தியம், அவனுக்கு பைத்தியம் தெரியாது. நல்லா இங்க அதுதான் சொல்ல வந்தேன். நான் எது சொல்ல வந்தேன்னா, ஒரு பைத்தியத்துக்கு ஏன் பைத்தியம் தெரியாது, கனவுல வாழ்றாரு. நான் எப்படி பார்த்து நான் நல்லா தான் இருந்தேன், ஆனா எங்க அம்மா எனக்கு உண்மையில செத்த போது உண்மைதானே, அழகு உண்மைதான், கண்ணுல தண்ணி வந்ததெல்லாம் உண்மைதான், வேதனைப்பட்டது, துடிச்சது, அதுக்காக உடலுறவு பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனா சம்பவம் உண்மை இல்லை. சம்பவம் உண்மை இல்லைன்னு எப்ப எனக்கு தெரிஞ்சது? ஏதோ ஒண்ணு எனக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தின உடனே ஒண்ணுக்குள்ள வித்தியாசம் ஒண்ணு ஏற்பட்ட பிறகுதான் சம்பவமே உண்மை இல்லைன்னு புரிஞ்சுது. ஆனா அப்போ அந்த உண்மை தானா? அப்போ அது உண்மைதான். கனவு காணும் போது கனவு உண்மைதானே, அது கனவா தெரியுது இல்லை. மேபி சில பேர் கனவாவே தெரியும். சம்டைம்ஸ் கனவு நம்ம கனவு காண்றோன்னே சில பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் இல்லை.
நாம படுத்துன்னு இருக்கிறோம், நாம கனவு காண்றோம் அப்படின்னு உங்களில் யாருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதுவும் சாத்தியம் உண்டு. நம்ம படுத்துன்னு இருக்கிறோம், நம்ம கனவு பாருங்க, கனவு காண்றோம்னு தெரியாத நிலையில காண்ற கனவு, கனவு காண்கிறோம் என்று தெரிந்த நிலையில காண்ற கனவு. துரியம் துரியாதீதம். கனவுலே கேள்வி பார்த்துக்கேன். அதுதான் கனவு தானே அப்படின்னு செக் பண்ணிட்டும் உண்டு. கனவுலேயே செக் பண்ணுவோம். கனவுலயே அதான் கனவுல நான் பத்தி பேசல. ஒருத்தர் கனவு பர்சனல் லைஃப்ல ஒருத்தர் ஒரு கனவு கண்டிருப்பீங்க. நம்ம அதை பேசின டைம் இருக்காது. கனவு பத்தி ஒரு முடிவு பார்க்க முடியாது. கனவு என்பது கனவு காண்றோம்னு தெரிஞ்சுன்னு பார்க்குற கனவு இருக்குது, தெரியாத போற கனவு இருக்குது. கனவுல ரெண்டு வித்தியாசம், துரியம் துரியாதீதம். அதுதான் சொல்றாங்க துரியம் துரியாதீதம். துரியம் அப்படின்னும் போது கனவு காண்றதுக்கு தெரியாது, அதோட இன்வால்மெண்ட். துரியாதீதம் அதுக்கு அடுத்த நிலைக்கு நீங்க போகும்போது இது கனவுன்னு புரியுது. நல்லா புரியுதுங்களா? இது கனவு, இது கடவுள இதுல ஒன்றி போகும்போது பைத்தியம். ஒருத்தர் மனசிதைவு ஏற்பட்டவர் அப்படின்னா அவர் பேசுறாங்க, அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாரு, திட்டுறாரு, சிரிக்கிறாரு, அழறாரு, அவர் ஏதோ ஒரு பண்றாருல்ல, அதெல்லாம் என்ன எனக்கு இது அவருக்கு கனவுல. கனவு காண்றதுக்கு இந்த கண்ணு அவசியம் இல்லை. கனவு காண்றதுக்கு கண்ணு அவசியம் இல்லை, காது அவசியம், இந்த புலன்கள் அவசியம் இல்லை. துரியத்துக்கும் அதான், துரியத்துக்கும் அது ஆன்மீகத்தில் துரியம் ஒரு நிலை சொல்லுவாங்க, துரியம் துரியாதீதம் அப்படின்னு ஒரு நிலை சொல்லுவாங்க. ரெண்டு நிலை இருக்குது ஆன்மீகத்துல, துரியம் கடந்து துரியாதீதமும் கடந்து அப்படின்னு சொல்லி. இப்ப திருப்பி துரியாதீதம் தியானம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இங்க சிவகாலத்துக்கு அங்கே சக்தி உடந்துக்கிறாங்க. அவங்க இதே சரியா புரிஞ்சுக்காம அதே சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கு. சராசரியாக ஒரு மனிதன் கனவு காணும்போது என்ன ஆயிடுங்கிறான், முன்னாடி காட்சியெல்லாம் நிஜம் போல இருக்குது, அப்படியே பார்த்துக்கிறான். இப்போ இந்த கனவு ஏன் வருது அப்படின்னு நம்ம கேட்கணும். கனவு வருது, கனவு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கனவு பல காரணங்களாக வருது. கனவு மனசு மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு சுயேட்சையாவே சிந்திக்கிற ஆற்றல் உண்டு. நாமளே சிந்திக்கிறோன்றது ஒரு விஷயம், நாமளுடைய கட்டுப்பாடு இல்லாமலே தானாகவே அது என்ன பண்ணோம், இயங்கும் ஆற்றல் உள்ளது. ஒரு மனிதர் நடந்து போறாரு, அவர் என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல பாக்குறாரு, பருந்து முட்டை போட்டு வச்சு, அப்படி பருந்தெல்லாம் முட்டை போகுது. அப்படியே அந்த காடு தாண்டி வந்துட்டாரு, அந்த ஒரு இடத்துல வந்து குரங்கு வந்து விளையாண்டுக்குது, பழத்தை தூக்கி போட்டு விளையாண்டுக்குது. பத்து தூங்குறாரு, குரங்கு பறந்து போய் முட்டை எடுத்து ஓடிக்குது. கனவுல காட்சிக்கும் கனவுக்கும் சம்பந்தம் இருந்தாங்கன்னா சத்தியமா சம்பந்தம் இருக்குது. ஆனா கொஞ்சம் கூட்டிச்சு, எக்ஸ்ட்ரா பீட்டு போட்டுச்சு, முட்டை குரங்கு ஓடிக்கல, சம்பந்தம் இல்லாதது இல்ல. இப்ப இது சம்பந்தமான கனவு பத்தி பேசுறேன் நான். ஒரு மனிதனுக்கு கனவு ஏன் வருதுன்னா பல காரணங்களால கனவு வருது. காட்சிகளை பார்த்த உடனே சுயேட்சையா கோர்வையில ஏற்படுத்தி புதிய காட்சிகளை உருவாக்கி சம்பந்தத்தோடு ஒரு கனவு வருது. சம்பந்தம்னா காட்சிகள் இருந்து அப்படியே வரல, காட்சிகள் இருந்து மாறுது, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றப்படுது, கொஞ்சம் வித்தியாசமா மாற்றப்படுது. ஒரு காம வெறியோட நம்ம படுத்துன்னு இருக்கிறோம். ஒரு 18 வயசு 20 வயசுல ஒரு பையன் தூங்கினுக்கிறான்னு வச்சுங்களேன். அவர் எங்கேயோ ஒரு இடத்துல சினிமா பார்க்குறாரு, அதில் வர ஒரு அழகி என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரியும் கூப்பிடுற மாதிரியும், இவங்க 2 பேரும் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்குற மாதிரியாகவும் அங்கே போய் 2 பேரும் உடல் உறவு பண்ணுற மாதிரியாக கூட கட்டுறாரு. இதெல்லாம் வந்து அவருக்கு உண்மைதான், அவருக்கு இதுவே நடந்திருக்கும். வெளியே பார்த்தா எல்லாம் ஈரமாயிட்டு இருக்கும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிருக்கும். ஏன் உள்ள உடம்பு என்ன பண்ணணும், வெளியே தரணும். அதுக்கு இந்த காட்சிகள் எல்லாம் அதை எடுத்து கோர்த்து அதுவாகவே செஞ்சு என்ன பண்ணுது, அந்த வேலையை செய்யுது. நிறைய துறவிங்க சாமியார் சொல்லி அப்படிதான் நடந்துருக்கு. நிறைய துறவி சாமியார் சொல்லணும் நானாவும் இப்படித்தான் நடக்கும். நடக்குன்னா அவர் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், அவர் பொட்டன்னு அர்த்தம். நடுன்னா அவர் என்ன இல்லை, ஆமல இல்லை, ஆண் தன்மை அவருக்கு இல்லை. ஆண் தன்மை இருந்தா என்ன செய்யும், இப்படி ஒரு கனவு ஏற்பட்டு அது தானா கனவே இல்லாம கூட போயிடும். வேற என்ன ஒரு கையாளுவார், வேற என்ன விஷயம், அந்த மாதிரி எதாவது ஒண்ணு பண்ணுவாரு. இல்லைன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவரால் தாங்க முடியும், அதுக்கப்புறம் தானே அது வெளியே தள்ளி போயிடும், கனவாகவோ மற்ற இதுலையோ. இல்லைன்னா அவரு இல்லை. அப்ப இது வரைக்கும் அந்த துறவி அத்தனை பேரும் போய் தான் கனவு ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோம்னா நமக்கு தெரியுற ரகசியம் உண்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வெளியெல்லாம் பண்றதுனால கனவு ஒண்ணு ஏற்படுது. இப்படி ஒரு கனவு ஃபேண்டாசி அது பேரு. ஏன்னா உள்ளது இதுவாகவே ஏற்படுத்தி ஒண்ணு வருது. சம்பந்தமே இல்லை, எந்த காட்சி பார்க்கல, எந்த சினிமா பார்க்கல, காமமோ அது சார்ந்த சிந்தனையோ நமக்கு இல்லை, பணம் ஒன்றுன்ற நேரத்தில் படுத்து பணத்தை பற்றி பார்க்கல, எந்த காட்சியோ எந்த சம்பந்தமே இல்லை, ஒரு கனவு. எங்கேயும் நம்ம வந்து ஓடின மாதிரி, சிரிச்ச மாதிரி,
பழகின மாதிரி பேசின மாதிரி ஜென்மத்தில் நம்ம ஆழமாக சந்தோஷமாக இருந்த கனவு திரும்ப நமக்கு கனவா? நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ நம்ம அறியாத இடத்துல சந்தோஷமாக வந்து கொண்ட உச்சகட்டமா அதெல்லாம் நம்ம நினைவுகளிலிருந்து போல அவைகள் கனவுகள். இன்னும் சில பேருக்கு கனவு வருது, நாளைக்கு இன்னும் நடக்கும் போது அப்படியே வருது. நாளைக்கு இல்லை 6 மாதம் பொறுத்து, 1 வருஷம் பொறுத்து, அதாவது எதிர்காலத்தை என்ன பண்ணிடுறாரு, கனவுலையே பார்த்துடுறாரு. சில பேருக்கு இப்படி கனவு, சம்பந்தப்பட்ட கனவு, சம்பந்தப்படாத கனவுல 2 விதம். முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்து பொறுத்து. கனவே பார்த்தீங்கன்னா எப்படி வருது, இப்படியும் அப்படியும், உள்ளதும் இல்லாததும், பொல்லாததும் கற்பனையும், இப்படி மாறி மாறி கனவுகள் எல்லாருக்கும் வருது. பார்க்கிற கனவு பொதுவாக வரும். நிறைய இந்த தியானம்லாம் பண்ணீங்கன்னா அதிகமாக பறக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். அப்படியே பறந்தே இருக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். உங்களை எத்தனை பேருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. கீழே இருந்து அந்த எனர்ஜி மேலே போகும்போது அதிக ஆற்றல் சேர்ந்துச்சுன்னா, செக்ஸ் டியூரேஷன் தூரமாக போயிருக்குதுன்னா பறக்கிற மாதிரி கனவுகள் நிறைய ஒரு கனவுகளுக்கு ஆராய்ச்சிகளாம் பண்ணி ஏன் இந்த கனவு வருது, இப்படி ஒரு கனவு வருதுன்ட்டு இந்த மாதிரியான கனவுகளுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். எந்த மாதிரி கனவுக்கு? பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட கனவு. சம்பந்தப்படாத கனவுக்கு முடிவே கிடையாது. யாரும் என்ன பண்ண முடியாது. அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி இவர் எதிர்காலம் எப்படி தெரிஞ்சதுன்னா, பக்தி கடவுள் ஒன்று நிச்சயமா உண்டு. கடவுள் ஒன்று உண்டு. அது வந்து கடவுள் பார்ட்டிகள்னு சொன்னா சரி, அது இருட்டாகுதுன்னு சரி, கும்பு இருட்டாகுது, இல்லை ஜோதி ஆகுது, பாதி ஆகுது, அது கடவுள் எப்படி இருக்குன்றதுலாம் அப்பாற்பட்டது. கடவுள் அல்லது நிர்வாகி அல்லது எல்லாம் அல்லது ஒன்று இருக்குது. அது உங்களுக்குள்ளவும் இருக்குது. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அதை நேசிச்சு, நீங்க எவ்வளவு தூரம் அதோட உறவு கொள்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்க கனவுகளில் விசேஷமாக இருக்காங்க. உங்க கனவுகள் என்ன ஆயிடுது, அவ்வளவு தூரம் விசேஷமா மாறிடுது. அப்பதான் உங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றின சிந்தனை, பார்த்த உடனே ஒரு ஆளை பற்றின முடிவு, இதுக்கெல்லாம் தானா உங்களுக்குள்ள யா வருது அப்படின்னா எல்லாருக்குமே வரும். எனக்கு தான் வரும், உனக்கு தான் வரும், அந்த சாமியாருக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது. கறி சாப்பிட்டா வரும், மீன் சாப்பிட்டா வரும், இல்லை கறி சாப்பிட்டா வராது, மீன் சாப்பிட்டா வராது, ஐரா பொந்தா தான் வரும், பறையனா பொந்தா வராது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் வரும். பக்தி உள்ளவனுக்கு அதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க இந்த மதத்தில் போந்தா கனவு காணுவீங்க, அந்த மதத்தில் போந்தா கனவு காண மாட்டீங்க, இந்த சாமி கும்பிட்டா தான் நீங்க கனவு காணுவீங்கன்னா இல்லை. ஆனா அந்த கனவு மதம் சார்ந்து வந்ததுன்னா, உங்க கனவுல அல்லாஹ் வராரு, உங்க கனவுல இயேசுநாதர் வராரு, உங்க கனவுல வந்து அம்மன் வராங்கன்னா நீங்க யாரு? அந்த கனவு உண்மையான கனவே இல்லை. என்ன எங்கிருந்து வந்துருது? அது எண்ணத்தின் பிரதிபலிப்புன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து வந்து அது உண்மையே கிடையாது. அது உண்மையை சார்ந்தே இருக்காது. நான் சொல்றது இந்த இடத்துல தன்னிச்சையா வர ஒரு கனவுல என்ன இருக்காது, மத அடிப்படையான உணர்வுகள் அதில் சேர்ந்துருந்தாவோ, நீங்க உங்க காட்சிகளோட அது சம்பந்தப்பட்டிருந்தாவோ என்ன ஆயிடுச்சு, நீங்க ஏதோ அதுல வேலை செய்யறீங்க, அதுல உங்களுடைய இன்வால்மெண்ட் அதுல. இப்போ கனவு காணணுமா வருமா? காணுகின்ற கனவுல எல்லாமே தப்பா தான் வரும். ஏன் காணுறதுன்றது உங்க விருப்பத்தில் இருக்குது. கனவு காண முடியும் எப்போ நீ அதிகபட்சமான நீங்க எண்ணங்களை எதுல நீங்க போடுறீங்களோ அது உங்களுக்கு கனவா வந்துடும். பணம் வேணும் நினைச்சு ஒருத்தருக்கு பணம் வந்த மாதிரியா, விளாட்டிட்டு வச்ச மாதிரியா, அதுவும் பகலே கனவு காண ஆரம்பிச்சு டிக்கெட் வாங்கி வச்சு பாயிண்ட் வச்சுட்டாங்க. இவர் வர சொல்லிட்டாரு, கனவு காண்றான்ட்டாரு. அவருக்கு தான் நீங்க டிக்கெட் வாங்கி வச்சு கனவு காண வேண்டியது தான். 1 லட்ச ரூபாய் லாட்டிட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு வாங்கி பாயிண்ட் போட்டுன்னு லட்சம் ஆகிடுங்க. அதுதான் இந்தியா வந்து வல்லரசு ஆகிடும். அக்னிஸ்வரர் வச்சுன்னு சொல்லிட்டாரு பாருங்க அவரு. அதனால என்ன ஆயிடுங்க, நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்டிட்டு வாங்கி என்ன பண்ணிடு, ஒன்னுத்துக்கு வாங்க மாட்டேன். ஏன்னா உதவ ஏன் இதான் பகல்லே இப்போ பைத்தியம் ஆகிட்டல. நீ ஆல்ரெடி பைத்தியம், நான் வர எது சொல்லணும்னு ஆயிடுவேன். நீ நான் உழைக்கே வேணாம், உட்காந்து யோசிச்சுங்க. அதனால தான் இப்போ எனக்கு ஏமாறுது இப்படி வெள்ளை சட்டை பொண்ணு. இப்போ நிறைய பேர் வெள்ளை சட்டை பொண்ணு ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறான். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலி போகிறது எப்படி, எரு ஊறுறது எப்படி, செடி போகிறது எப்படி, இந்த நேரத்தில் எதை பொருள் முளைக்கும், எந்த நேரத்தில் நம்ம எதை அறுவடை பண்ணிக்கலாம், இந்த நேரத்தில் கடலை போடலாமா, இந்த நேரத்தில் பச்சை பருப்பு போடலாமா, இப்போ வந்து தோரம் பருப்பு போடலாமா, இப்போ நெல் போடலாமா, அரிசி போடலாமான்னு வச்சுன்னு இருப்பான். அப்போ இப்போ கனவு கண்டவுடனே பார்த்தா எல்லாரும் வெள்ளை சட்டை பொண்ணு கனவு கண்டுக்கிறான். யாரை ஏமாத்தலாம், யாரை எதை வச்சு உலையில போடலாம், எப்படி பண்ணாக்கா இவர் 1 ரூபாய்னா அவர்கிட்ட 5 ரூபாய்னும். அப்போ தானே 4 ரூபாய் கிடைக்கும். ஒரு 13 பேர் ஒரு நிலம் வாங்குறதுக்கு புரோக்கர் 13 பேர் 15 பேர் இத்தனை பேர் உழைக்க பார்க்கறான்னு அர்த்தம். அவர் தான் சொல்லிட்டாரு கனவு காண சொல்லிட்டு. நீ என்ன பண்ண, நீ தான் கனவு காண சொல்லிட்டாங்களா, நீ பண்ண கனவு கண்டே என்ன போயிடுவேன். கனவுன்றது
இது இல்லை. உன் கற்பனை நீ என்ன பண்ணிக்கிறது, அதிகப்படுத்திக்கிறது, உதவிப்படுத்திக்கிறது, சும்மா பகல் பண்றது, அது கனவு இல்லை. கனவின் தூய்மை, கனவின் நேர்மை, கனவின் உண்மை அப்படின்றது என்னன்னா கடவுள் உனக்காக அருளப்படுகின்ற ஒரு விசேஷ ஞானம். அது துரியாதீதத்திலிருந்து வரும். அங்க கனவு நம்ம காண்றோன்றத எப்ப தெரியும் நமக்கு? ஆஹா, இந்த காட்சி நம்ம எங்கேயோ பார்த்துக்கிறோமே, இது நமக்கு ஒண்ணுமே ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது, இந்த மனிதரை நம்ம எங்கேயோ சந்தித்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் நீங்க உங்களுக்கு தோண பார்த்துருக்கீங்களா? சில இடம்லாம் ஏற்கனவே போன மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சஞ்சரிச்சிருக்கீங்க. நீங்க அங்கெல்லாம் சஞ்சரிக்க முடியும். அப்படி சஞ்சரிச்சுதான் இந்த உலகத்துல நிறைய ரகசியங்களை சொல்லிடுறாங்க. நீங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து ஒரு நாட்டாம் இது மாதிரி சொல்றாரு, ஒரு 2 பறவை வந்து பில்டிங்கை தாக்கும். ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார், வீரபாண்டியன் ஒருத்தர், அவர் வந்து பஸ் முன்னாடி வாகனங்கள்லாம் வீடுகள்லாம் நகர போகுது, வீடு தான் பஸ் கார்லாம் வரப்போகுதுன்றதெல்லாம் வந்து சொல்றாரு ஒருத்தர். எப்படி இந்த பிடிஷன்லாம் சொல்ல முடியுது? தெய்வீக அவர் கனவு காணுன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட போட்ட கனவு காணுப்பா, இப்போ 10 தூங்க கனவு காணு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி கனவு கண்டவே என்ன சொல்ல மாட்டாரு, பகல் கனவு காணாத, நீயா கற்பனை பண்ணின்னு தெரியாத, வீணா ஒழியாத, உழைச்சாதான் சோறு, விதைச்சாதான் நெல், அப்பதான் நம்ம முளைக்கும். அது இல்லைன்னா முளைக்காது. நீ பாட்டு உட்காந்து பாட்டு கற்பனை பண்ணிட்டு பயிர் வரும், நெல் வரும், அது வரும், வந்துருமாங்க? வந்துடும். நம்ம இப்போ வந்து விவசாயத்தை கொடி கட்டின்னு பார்த்துடலாம், நமக்கு இத்தனை ஏக்கர் இருக்குதுட்டாக்க என்ன வரும்? என்ன செஞ்சா வரும்? எருவுதான் தான் வரும். கனவு கண்டா வருமா? கனவு கண்டா வருமா? உழைச்சா வருமாங்கயா? உழைச்சா தான் வரும். அப்போ கனவு என்பது அது இயல்புல தானா வந்தாதான் அது சரி. பிரதிபலிப்பா தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்து சரி பிரதிபலிக்க கூடாது, நம்ம மனசு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அது நீங்க ஒழுங்கா தியானம் பண்ணி வந்தீங்கன்னா அந்த கனவு இல்லாம ஆயிடும். ஒழுங்கா தியானம் பண்ணீங்கன்னா அல்லது சில பயிற்சிகள்லாம் செய்யும்போது என்ன ஆயிடும், இந்த மாதிரி கீர்த்தனமான கனவுகள்லாம் வராது. கனவே இல்லைன்னா தப்பு கிடையாது. கனவு இல்லைன்னா ஒன்றும் தப்போ கிடையாது. ஆனா கம்பல்சரி கனவு காண்றோம், அதை நினைவுக்கு கொண்டு வர முடியாம மறந்துடுவோம். காலையிலேருந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க, கனவு காணுவாங்க, அதாவது பிரதிபலிப்பு இருக்கும், உள்ளுக்குள்ளவே போராட்டம் நடந்து அது முடிஞ்சவும் போயிடும். ஆனா காலையிலேருந்து பார்த்தா மறந்து போயிடுவோம். மறந்துதான் போராடல தவிர கனவற்ற மனிதன் ஒருத்தரும் கிடையாது, கனவு இல்லாத மனிதன் ஒருத்தரும் இல்லை. ஆனா காலையிலேருந்து மறந்துடுற மனிதர்கள் நிறைய. ஆனா இந்த மாதிரியான கனவுகளை மறக்காத நிலையும், அதே சமயத்துல அந்த கனவு எப்படியா இருக்கணும், இறை அருளாகவும் இருந்ததுன்னா அப்ப நம்ம விசேஷ தன்மையில நம்ம ஆன்மீகத்துல ஏதோ கொஞ்சம் அடி வளர்ந்துருக்கணும். அல்பதனமா கனவு கண்டதுன்னா பாவம் நம்ம இன்னும் சரியா ஆகல. ஆனா கனவுகளுக்கு மூல காரணம் மனதில் ஏற்படுற எண்ணங்கள். வெறும் எண்ணங்களை வந்து நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த முயற்சியும் செய்யாமல் வெறும் கனவு கண்டதுனால வாழ்க்கையில ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு முயற்சி கூட நீங்க அங்கிருந்து நான் வரணும்னு எண்ணம் விட்டுனே இருந்தீங்க, ஏன்னா ஒரு நாளுக்கு வேலைக்கு வர மாட்டீங்க, பைக் எடுத்து கிக் பண்ணா தான் இங்கே வர முடியும். இல்லை எண்ணம் தேவைதான், எண்ணம் வந்து அத்தியாவசியமானது தான். அது ஒன்னாதான், அது இங்கிலீஷியல் மாதிரி மட்டும்தான். சும்மா அந்த பட்டனை அழுத்தத்துக்கு ஒரு கிக் பண்றதுக்கு மட்டும்தான். கிக் பண்ணே வந்து நீங்கள வண்டி எடுத்துனேன், கிக் பண்ணா ஆயிடுச்சு அது கதை, அவள்தான் ஸ்டார்டடு. எண்ணம் எடுத்து ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு தூண்டுகோல் மட்டும்தான். எண்ணத்திலேயே நீங்க எல்லாத்தையும் வாங்கினீங்கன்னா சாத்தியமே இல்லை. வெறும் எண்ணத்தினால ஒன்றும் எண்ணம் அவசியம். எதுக்கு? முயற்சிக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும். இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும்தான், ஆரம்பத்துக்கு மட்டும்தான், தூண்டுறதுக்கு மட்டும்தான். தூண்டிட்டு பேர் எல்லாம் செஞ்சுனுங்கண்ணா. எண்ணமே கொஞ்சம் தான் இருக்கணும்ன்றா. அந்த கனவு கண்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? அது என்ன பண்ணுங்க, கனவு சுயமாக கொண்டு வரவோ முயற்சிக்கவோ செய்ய கூடாது. ஏன்னா எல்லாம் நம்ம விதம் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் நம்ம இல்லை, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கற்பனை பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறான். இதாகிடும், இதோ ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும். ஒவ்வொரு மனிதனும் கனவு கண்டு தான் வாழ்ந்துக்கிறான். நாளைக்கு அப்படி ஆகிடுவோம், என் பிள்ளை இப்படி ஆகிடுவான், என் பொண்டாட்டி அப்படி ஆகிடுவா, நான் இப்படி ஆகிடுவேன், இப்படித்தான் வாழ்ந்துக்கிறான் ஒவ்வொருத்தரும். இப்போ எப்படி இருக்கிறோம், இதில் எப்படி நம்ம நல்லா இருக்கலாம், இதில் எப்படி சிறப்பாக இருக்குது, இப்படி யோசிக்கிறதே இல்லை. நாளைக்கு அது ஆகிடும், இப்படித்தான் நம்பி தான் எல்லாரும் கெட்டு குட்டி சிறப்பாக போயிடுக்கிறோம். நம்மளுக்கு நல்லதில்லை. எது யதார்த்தம், எது செஞ்சா நம்ம நல்லா இருக்குமோ அதை என்ன பண்ணுங்க செய்யுங்க. கனவு வந்தால் விசேஷம், கனவு வாழ்ந்துட்டு